அதில் கலந்து கொண்டு முகமது அஸ்லாம் அவர்கள் நன்றாக வரைந்து சான்றிதழை பெற்று வந்துள்ளார். இந்த சான்றிதழை பள்ளி மாணவனுக்கு பள்ளி முதல்வர் அவர்களை அன்போடு கொடுக்க அழைக்கின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, கவனிங்க. புதுச்சேரி மாநில கலை மற்றும் இலக்கிய துறையின் சார்பாகவும் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்ட கலை இலக்கிய சார்பாகவும் இந்த பயிற்சி பாசறை ட்ரைனிங் ஃபார் த ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் காரைக்கால் ரீஜன். எனவே இணைந்து காரைக்கால் மாவட்ட மாணவர்களுக்கு கலை மற்றும் ஓவிய திறனை அதிகப்படுத்துவதற்காக இந்த பயிற்சி அளிக்கப்பட்டது. நான் முன்கூட்டியே உங்களுக்கு இதையெல்லாம் தெரிவித்திருந்தேன். 3 மாணவர்கள் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவர்கள் 3 மாணவர்கள் பெயர்களை பதிவு செய்தார்கள். ஆனால் கடைசி நேரத்திலே 2 மாணவர்கள் வரவில்லை. எனவே இந்த மாணவன் மட்டும் கடந்த திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை கடற்கரை சாலையில் இருக்கின்ற அந்த அரங்கத்திற்கு சென்று இந்த பயிற்சி பட்டறையிலே பங்கு பெற்றார். எனவே அதற்குரிய சான்றிதழ் அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய பள்ளியின் சார்பாக அந்த பயிற்சி பட்டறைக்கு சென்று இந்த பயிற்சியை பெற்று சிறந்த ஓவியத்தை பெற்றதன் காரணமாக அவருக்கு இந்த சான்றிதழ் சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பள்ளியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் ஆசிரியர் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவர்களைப் போல மற்றவர்களும் முன் வர வேண்டும். நல்ல செயல்களுக்கு முன் பயிற்சி பெற்று பிற்காலத்திலே நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்லதை செய்வதற்கு நீங்கள் முன் வர வேண்டும். ஏனென்றால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் எவருக்காகவும் காத்திருக்காதே. எனவே உங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் கொடுக்கின்ற பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு தான் பெற்ற அனுபவத்தை மாணவனும் உங்களோடு பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். 9ஆம் வகுப்பு பி பிரிவில் படிக்கும் மாணவன். என் பேர் முகமது அஸ்லாம். இந்த 5 நாள்ல நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, முதல் நாள் கம்மியான ஆட்கள் வந்ததுனால எதுவும் சொல்லல, இன்னைக்கு வேணாம். 2வது நாள் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி கிளாஸ்ல எப்படி வரையணும்னு சொல்லி தந்தாங்க. அவங்க ஒரு பெண்ணு கொடுத்து அதில் எப்படி மேலே வரையணும்னு சொன்னாங்க. 2வது நாள் இருந்துச்சு. 3வது நாள் அந்த ஸ்கெட்ச் அடிச்ச இடத்துலலாம் பெயிண்ட் அடிப்போம். பெயிண்ட் அடிச்சு மறுநாள் எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சாம விட்டுருப்போமோ அங்கெல்லாம் பெயிண்ட் அடிப்போம். 5வது நாள் கலெக்டருக்கு பரிசு கொடுக்குற விதமாக ஏதாச்சும் வரைய சொன்னாங்க. நம்ம அதில் வரைஞ்சி நம்மளே தான் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிச்சு போய் கலெக்டர் கொடுத்தப்ப நல்லா பண்ணாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பெயிண்டிங்கை நம்மளோட இடத்துல வர சொன்னாங்க. தேங்க்யூ. எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க. நல்லா ஈஸியாக சொல்ல வேணும்.